Hello friends. இன்னைக்கு ஒரு சாக்லேட் பண்ண போறோங்க. ஹெல்த்தியான ஒரு சாக்லேட். ஓட்ஸ் போட்டு நம்ம சாக்லேட் பண்ண போறோம். எங்க பிளேலிஸ்ட்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. நீங்க போய் பாருங்க. இது வந்து ஓட்ஸ் சாக்லேட். எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு வந்து 1 கப் இது வந்து டார்க் ப்ரௌன் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சுருக்கேன். ரெண்டு ஒரு கப் வச்சுருக்கேன். ஓட்ஸ் 1 கப் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நட்ஸு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் மைக்ரோவேவில் இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நட்ஸும் இருக்குது, அதுவும் சேர்த்து தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது ரெண்டையும் வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது ஓட்ஸை வந்து நம்ம ஒரு 1 மினிட் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். இப்போ ஓட்ஸ் நல்லா வந்து நட்ஸும் ஓட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட்டில் கொஞ்சம் வந்து பட்டர் போட்டுக்கலாம். இதை வந்து நான் மெல்ட் பண்ண போகிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ளஸ் 30 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் நான் மெல்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ 1 மினிட்ல ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம கலக்கி விட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். 1 மினிட் போகிறோம். இப்போ இதை கலக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண ஓட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ப்ரௌன் சாக்லேட்டை வந்து நம்ம அதுவும் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி விட்டோன்னா கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சுருந்தோம் இல்லையா, இதை என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வந்து பட்டர் தடவிக்கோங்க. இப்போ இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா லூஸாக இருக்கும் போதே வந்து இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது போல் செஞ்சுட்டோம். இப்போ இது மாதிரி வந்து சாக்லேட் மோல்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து உள்ள பட்டர் தடவிக்கலாம். பட் சிலிக்கான் மோல்டு தான், ஒன்றும் தேவையில்லை. பட்டு ரொம்ப ஸ்லைட்டாக வந்து தடவிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற ப்ரௌன் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடியில் மட்டும்தான் வந்து இருக்கிற மாதிரி தான் ஊற்றுறேன். இந்த ஓட்ஸ் உருண்டையும் வந்து நம்ம உள்ளே வைக்கணும். இப்போ நம்ம மோல்டில் வந்து கொஞ்சம் சாக்லேட் ஊற்றிட்டோம். கொஞ்சம் வந்து இதை தட்டிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் வந்து நம்ம சாக்லேட் ஊற்றிட்டோம். இது இப்போ வந்து இந்த சின்ன உருண்டையை வந்து அதில் வச்சிடலாம். கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நம்ம கொஞ்சம் மைக்ரோவேவில் வச்சா மெல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மேலே வந்து நம்ம சாக்லேட் ஊற்றிக்கலாம். இப்போ சாக்லேட்லாம் வந்து இதில் ஊற்றியாச்சு. அது சிந்தந்தெல்லாம் கிச்சன் டவல் வச்சு துடைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் டாப் பண்ணலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற சாக்லேட்டெல்லாம் வந்து நான் இதில் கலந்துட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மோல்டில் வந்து இப்படியே வந்து போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். மைக்ரோவேவ் இல்லைனாலும் ஸ்டவ்லேயும் செய்யலாம். இங்கே நிறைய சாக்லேட் ரெசிபி இருக்குது. எப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுறதுன்னு இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதில் வந்து நான் மிச்சம் இருந்தது எல்லாமே வந்து இதில் இது மாதிரி வந்து மோல்டில் வச்சாச்சு. இது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து மைக்ரோவேவில் வச்சு அதுக்கப்புறம் நான் வெளியே எடுத்துட போகிறேன். இப்போ ஒரு 20 செகண்ட்ஸ் தான் வந்து நான் மைக்ரோவேவில் வச்சேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிருக்கு. இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல. இப்போ இந்த சாக்லேட் செட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் எடுத்துடுறேன். இப்போ இந்த சாக்லேட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் போட்டுக்கலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சு. ஓட்ஸ் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஓட்ஸ் வச்சு நம்ம சாக்லேட் செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியும் வந்து மோல்டில் வந்து சாக்லேட் ஊற்றி நம்ம அந்த உருண்டை பிடிச்சி அதை வச்சு நம்ம செய்யலாம். இப்படியும் வந்து நம்ம மிக்ஸ்சர் இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம மோல்டில் வந்து நல்லா அழுத்தி விட்டு இது போலவும் நம்ம செய்யலாம். 2 மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். நல்ல ஓட்ஸ் சாக்லேட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஓட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இது முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் நிச்சயமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு சாக்லேட் நிறையா இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சாக்லேட் ரெசிபீஸில் நீங்கள் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ஸ் சாக்லேட் எப்படி இருந்துச்சு? நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு க்ரன்ச்சி சாக்லேட். இதில் நம்ம நட்ஸும் போட்டிருக்கோம். ஸோ க்ரன்ச்சியான சாக்லேட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.